ஓம் சாந்தி. நான் அனைவருக்கும் அன்பான ஆத்மா. நான் வள்ளலாக இருக்கும் ஆத்மா. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. நான் ஆத்மா இந்த சரீரம் என்ற கோவிலில் இருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஸ்தாவாக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்று ஆன்மீக சக்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நான் அவரது அன்பில் மூழ்கி அவர் முன்னால் அமர்ந்து அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று பிராமண உலகை படைக்கும் பாப்தாதா தனது பிராமண உலகை பார்த்து பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்றார். ஒவ்வொரு பிராமணரின் நெற்றியிலும் பாக்கிய நட்சத்திரம் மின்னுகின்றது. சாதாரண ஆத்மாக்களுக்கே மகிமை உள்ளது. தந்தை ஏழை பங்காளன் என்று போற்றப்படுகின்றார். பரமாத்மாவின் காரியத்தில் சிறுதுளியே பெருவெள்ளமாகின்றது. நீங்கள் அனைவரும் எந்த அளவிற்கு உடல், மனம், பொருளால் செயல்படுவீர்களோ அந்த அளவு வெற்றி நட்சத்திரம் ஆகியுள்ளீர்கள். விநாசம் பற்றி நினைப்பது எனில் தந்தைக்கு விடை கொடுத்து அனுப்புவதாகும். நீங்கள் தனது உடலை சேவையில் சமர்ப்பணம் செய்தீர்கள். மனதை உலக மாற்றத்திற்கான சேவையில் நிரந்தரமாக செயல்படுத்தினீர்கள். செல்வம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் நீங்கள் அடையவுள்ள பிராப்திக்கு முன்னால் அது ஒன்றுமே இல்லை. அழியாத தந்தையிடம் சேமிப்பு செய்தது ஒன்றுக்கு பல மடங்கு சேமிப்பு ஆகியிருக்கின்றது. எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களை ஆதாரமாக கொள்ளாதீர்கள். எவரிடையாக இருங்கள். நீங்கள் பாப்தாதாவின் மிக பழைய ஸ்லோகன் என்றும் நினைவில் வையுங்கள். பார்த்தும் பார்க்காமல் இருங்கள். கேட்டும் கேளாமல் இருங்கள். கேட்டாலும் சிந்திக்காதீர்கள். கேட்டாலும் உள்ளடக்குங்கள். பரப்பாதீர்கள். விளையாட்டை பாருங்கள். பரீட்சை கடந்து போகும். மதிப்புடன் தேர்ச்சி பெறுங்கள். தேர்ச்சி அடைவதற்கான எளிய வழி பாப்தாதாவின் அருகே இருங்கள். உங்களுக்கு தேவையில்லாததை கடந்து செல்லுங்கள். அருகே இருங்கள். தேர்ச்சி பெறுங்கள்.
நீங்கள் குழம்பாமல் விளையாட்டென புரிந்து மகிழ்ந்திருங்கள். ஆகவே தேர்ச்சி பெற வேண்டும், கடந்து செல்லுங்கள். விஷயத்தை பெரிதாக்குவதும் சிறிதாக்குவதும் தன் புத்தியை பொறுத்தே உள்ளது. அனைவருக்குமே பாப்சமான் ஆகியே தீர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது. உறுதியாக உள்ளதல்லவா என்று பாப்தாதா கேள்வி கேட்கின்றார். பாஸ்விக் ஹானர் என்ற சான்றிதழ் எதிர்பாராத விதமாக இறுதியில் ஏற்படும். இறுதியில் சக்திகள் மற்றும் பாண்டவர்கள் மூலமாக தந்தையின் பிரத்யட்சம் ஏற்படும். அனைவருக்கும் பாப்சமான் ஆகியே தீர வேண்டும் என்ற ஒரே சங்கல்பம் இருக்க வேண்டும். இதில் இரு எண்ணம் கூடாது, ஒரே எண்ணம். ஆகவே பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். அசிரிரி புள்ளியாகி விடுவீர்கள். பிரம்மா மீது அன்பு எனில் ஃபரிஸ்தா நிலை மீது அன்பு உள்ளது. நீங்களும் ஒரு ஆன்மீக ரோபோட் மனநிலையை தயார் செய்யுங்கள். அதையே ஆன்மீக கர்மயோகி, ஃபரிஸ்தா கர்மயோகி என்போம். பாப்தாதா அத்தகைய நடமாடும் ஆன்மீக கர்மயோகி ஃபரிஸ்தாவை பார்க்க விரும்புகின்றார். அமிர்த வேளையில் எழுந்திரியுங்கள். தந்தையுடன் சந்திப்பை கொண்டாடுங்கள். ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். வரதானங்களை பெறுங்கள். பாப்தாதாவிடம் தினமும் அமிர்த வேளையில் ஃபரிஸ்தா பவா என்ற வரதானம் பெற்ற பிறகே தினசரி செயலில் ஈடுபடுங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகளே, இப்போது சக்திகள் நிறைந்த சுற்றுச்சூழலை உருவாக்குங்கள். உலகில் ஒரு நொடியில் மனதிற்கு சுகம் சாந்திக்கான சுற்றுச்சூழல், நொடியில் மனதிற்கு சுகம் சாந்திக்கான சுற்றுச்சூழல் அவசியமானது. புரிந்ததா என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது நம் தலை மீது கை வைத்து பாப்தாதா வரதானங்களை வழங்குகின்றார். பாப்தாதாவிற்கு சமமாகியே தீருவேன் என்ற லட்சியம் கொண்டுள்ள நிச்சய புத்தியுடன் வெற்றியடையும் ஆத்மா என்றென்றும் பழைய உலகம் மற்றும் பழைய சம்ஸ்காரங்களை திட சங்கல்பத்தின் மூலமாக மாற்றியமைக்கும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா எப்போதும் ஏதேனும் ஒரு காரணத்தினாலோ சூழ்நிலையாலோ சுபாவ சம்ஸ்காரத்தாலோ பலவீனமான சக நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஆத்மா, தைரியமான ஆத்மா, என்றென்றும் பிரம்ம பாபாவின்
அன்பிற்கு கைமாறு தரும் கர்மயோகி ஃபரிஷ்தா ஆத்மா. சுப சிந்தனையின் மனநிலை மூலமாக அனைவரின் ஒத்துழைப்பையும் பெற்று அனைவருக்கும் அன்பானவராக இருக்கும் ஆத்மா. வல்லமாக இருக்கும் ஆத்மா. இப்படி தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் புத்தி என்ற பையில் நிரப்பிக்கொண்டு தந்தையிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.